வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும், அதே மாதிரி சிறுநீரக கற்கள் இருந்ததுன்னா அது வந்து சீக்கிரம் கரைகிறதுக்கும், உடல் எடை குறையவும் உதவக்கூடிய ஒரு முக்கியமான இயற்கையான உணவு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு ஜூஸ் ரெசிபி. வாங்க இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன வாழைத்தண்டு இளந்தண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நார்லாம் நம்ம எடுக்கணுங்கிற தேவை கிடையாது. அதை வந்து மோரில் முதல்ல நறுக்கி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் முதல்ல வெறும் வாழைத்தண்டை மட்டும் நம்ம அதில் போட்டுக்கலாம். பல்ஸில் ஒரு 2-3 சுற்றி அதை வந்து நைஸாக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம இது கூட சிறு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து நறுக்கி எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணியையும் இதில் ஊற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்த அந்த வாழைத்தண்டை வந்து ஏற்கனவே நம்ம அந்த தண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்திலே வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு அடியில் ஏற்கனவே அந்த தண்ணி இருக்குது. இப்போ இதையும் நம்ம வடிகட்டி அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். கைனாலே இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கலாம். அது ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தியும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து வெறும் ஜூஸாக குடிக்கிறத விட இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக மோர் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு மோர் வந்து எடுத்துக்கலாம். மோர் வந்து ரொம்ப புளிப்பாக இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மோர் எடுத்துக்கிறேன். இந்த ஜூஸ் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இது கூட நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜூஸ்க்கு வந்து கொஞ்சமாக காரம் தேவைப்படும். அதுக்காக நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கடைசியாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலையை வந்து இதில் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான வாழைத்தண்டு ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. உடல் எடை குறையணும்னு ஆசைப்படுறவங்க, அப்புறம் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகியிருந்தால் அந்த ஸ்டோன் வந்து சீக்கிரம் கரையணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வாழைத்தண்டு ஜூஸை வந்து வாரத்தில் ஒரு 2-3 நாள் எடுத்துக்கலாம். அது போக பொதுவாக எல்லாருமே வாரத்தில் 1 நாள் இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.